கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை பகுதியில் அமைஞ்சிருக்கும் இலங்கை அகதிகள் முகாம்ல எந்தவித அடிப்படை வசதியுமின்றி தவிக்கும் அகதிகளோட நிலை குறித்து இந்த செய்தி தொகுப்புல பார்க்க போறோம். சுகாதாரம் கிலோ என்ன விலை என கேட்கும் இந்த இடத்தில்தான் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக இலங்கை அகதிகள் முகாம் செயல்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லையான களியக்காவிளை அருகே உள்ள இந்த முகாமில் 150க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். ஆஸ்பெடாஸ் குடிசைகளுக்கு மத்தியில் நெருக்கடியில் அகதிகள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் அகதிகள் முகாமின் பின்புறம் கழிவுநீர் கிணற்றில் சேமிக்கப்பட்டு வருகிறது. பல ஆண்டுகளாக கழிவுநீர் அகற்றப்படாமல் உள்ளதால் இந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை அகதிகள் குமுறுகின்றனர். என்ன தண்ணி வரும், எங்களுக்கு மழை வந்தா ஒரே நாட்டம் புழுவெல்லாம் வரும். வெள்ளம் வந்தா அங்கே தண்ணி கிண்டி விடுவோம், தண்ணி போகாதாங்க, புகை அடைச்சிருக்கு, வேற என்ன செய்யுது? சுகாதார சீர்கேட்டால் இலங்கை அகதிகள் முகாமில் காய்ச்சல், தோல் நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் தாக்குவதாகவும் இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் குமுறுகிறார் சண்முகவே. பெரிய நாட்டம் இங்கே இருக்காது. எல்லாருக்கும் காய்ச்சல், வயிற்று வலி இப்படி எல்லாம் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு தான் இருக்கும். இது அந்த தண்ணியை வெளியே போக விடாமல் அவங்க பஞ்சாயத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க. 2 குழாயை மட்டும் ஓட்டி வச்சுருக்காங்க. அதில் போகுமா இந்த தண்ணி, மழை தண்ணி அவ்வளவும் புழு. 3 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் முகாமிற்குள் வர அனுமதி மறுக்கப்படுவதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார் விஜயகுமார். இது ஃபுல்லா குளம் போல நிறைஞ்சிடும். பயங்கர பக்கத்தில் உள்ள ஆட்களுக்கெல்லாம் வருத்தங்கள், காய்ச்சல்கள்லாம் வருது. மாதம் வந்து டாக்டர்மார் வந்து பார்ப்பாங்க இங்கே. இது கொஞ்சம் கூட மேலே மண்ணுகள் போட்டு கொஞ்சம் உயர்த்தி தரணும். இந்த கிளீன் பண்ணணும். இது சுகாதாரத்திலிருந்து எல்லாம் கிளீன் பண்ணி தந்தாலே இது போதுமான வசதி. அகதிகளுக்கு தொற்றுநோய் ஏற்படுத்தும் இடமாகத்தான் இந்த அகதிகள் முகாம் உள்ளது. இலங்கை அகதிகளின் நிலை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர அரசு முன்வருமா? குமரி மாவட்டம் களியக்காவிளையில் அமைந்துள்ள இந்த இலங்கை அகதிகள் முகாமில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் சுகாதார சீர்கேடு நிறைந்த சூழலில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும், எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என இந்த முகாமில் உள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரி மாவட்டத்திலிருந்து சஜயகுமார், நியூஸ் 18 தமிழ்நாடு.